என் மருமகம் வந்து எனக்கு கிளாஸ் தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான்கிற தலைப்புல நிறைய பேர் கவிதைகள், அருமையான கவிதைகள் எல்லாம் கொண்டு வந்து வாசிச்சிருக்கீங்க, வாசிக்க போறீங்க. மற்றவங்க மாதிரியே நானும் அந்த கவிதைகள்லாம் கேட்கறதுக்கு காட்டல சந்தோஷம் அவ்வளோ இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும், நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும், நான் சொன்னாக்கா இப்போ நம்ம என்ன யார்ட்டையாவது ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசில் யார் இருக்கோ அவங்கள பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, அல்லது அப்பா பற்றி சொல்லுவாங்க, அல்லது கட்டின மனைவியை பற்றி சொல்லுவாங்க. இப்போ அவர் பேசியிருந்தார்ல அந்த மாதிரி. இப்போ நான்கும் போது அந்த மாதிரி மற்றவங்களை ஒப்பிட்டு தான் நம்மளை வந்து வெளிக்காட்ட முடியும். நண்பர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்க்க போனோம்னாக்கா, இல்லை மாப்பிள்ளையோட நண்பரை சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் மாப்பிள்ளை யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நானுங்கும்போது மற்றவங்களை ஒட்டி தான் நம்மளை அடையாளம் காட்ட முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த சங்கத்தில் இருந்துக்கிட்டு நம்மளை பற்றி நான் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் தேர் வானலை வளர்த்தமிழ், இதுதான் நான். இதை தவிர்த்து வேற எதுவுமே என்னிடம், ஏன்னா என்னை அடையாளம் காட்டி கொண்டு இருக்கிறது இந்த தமிழ் தேர் தான். நம்ம காவிரி மைந்தனை சொல்லணும்னாக்கா, காவிரி செல்லும் இடமெல்லாம் செழுமை வளமை பசுமை. நமது காவிரி மைந்தன் செல்லும் இடமெல்லாம் காது விடுவோம். எல்லாம் அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எல்லாரும் காதும் இப்படியே வருது. எல்லாரும் காது. அதாவது நம்ம காவிரி மைந்தனை சொல்லணும்னா, காவிரி செல்லும் இடமெல்லாம் செழுமை வளமை பசுமை. இந்த காவிரி மைந்தன் செல்லும் இடமெல்லாம் தமிழ், தமிழ் வளர்ச்சி. இந்த அளவுக்கு மெயில் மறந்து போற அளவுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்கல்ல. அப்ப ஒரு சாதாரண, இப்ப பாருங்க நிறைய புதிய உறுப்பினர்கள்லாம் வந்தாங்க. நான்கிறது அடையாளம். இனிதான் அவங்க எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, நம்ம சங்கத்துல இணைஞ்சிட்டாங்கல்ல, இனி அவங்க யாரு, நான் யாரு அப்படிங்கிறத இனி அவங்க வெளிக்காட்டுவாங்க. அவங்களுடைய நான்கிற அந்த ஆதிக்கத்தை இந்த சங்கத்து மூலியமா புதிய உறுப்பினர்கள் நிச்சயமா வெளிக்காட்டுவாங்க. அதை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் நிறைய கவிதைகளை வாசிக்க வேண்டியிருப்பதால், இல்லை நேரங்கிறது தான் இல்லை, தொழிலுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி வாய்ப்பட்டவனாக விடைபெறுகிறேன். வணக்கம்.